அமைதியாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. காட்டுத்தீ ஏதோ ஆயிருக்கும் போல். அங்கே ஏதோ எரியிற சவுண்டு மாதிரி கேட்குது. ப்ரோ பக்கத்தில் ஏதோ குகை இருக்குன்னாங்க. ப்ரோ ஹைட் என்ன இருக்குப்பா. நம்மளுக்கு இங்கே இவ்வளோ மேலே வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு. ஏய் ஓ இதுக்கு மேலே தான் இருந்ததா? நங்குவார் கிளியுதுன்றீங்களா? பரவாயில்ல, கொஞ்சம் கூலிங்காக இருக்குல்ல உள்ள. எப்படி ப்ரோ, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? முட்டி கலண்டுருச்சு ப்ரோ, முட்டி கலண்டுருச்சு. வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இப்போ நம்ம வந்து மலையோட அடிவாரத்தில் தான் இருக்கோம். வாங்க போயிட்டே இருக்கலாம். மலையோட அடிவாரத்தில் வந்து கீழே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பாறை மேலே வந்து வரைஞ்சிருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயில் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பச்சை கலர் படி போயிட்டுருக்குல்ல, அங்கே மேலே அப்படியே ஏறி நம்ம போக வேண்டியதுதான். இதுதான் மலைக்கு போகிற பாதை. சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். அப்பப்போ ஏதோ தடுக்குன்னு பார்த்தா அங்கங்கே படி கூட உடஞ்சிருக்குங்க. பார்த்து தான் ஏறணும் போல். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. காதல் முத்திரைகளா இங்கேயுமா? படியெல்லாம் செம்ம பெருசாக இருக்குங்க. பார்த்து தான் நடந்து வரணும். அது இல்லாமல் இவ்வளோ பெரிய பேகும் ரெண்டுமே தூக்கிட்டு வரல, அதனால் கொஞ்சம் இலக்கியதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வேற என்ன, போயிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப இலக்கியது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போக வேண்டியதான். இது வரைக்கும் படியாக இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாக கல்லாக இருக்குது. எப்படி போகிறதுன்னு தெரில. இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி வந்துட்டேன். நான் மேலே வந்து செம்ம ரிஸ்க்குங்க. தயவு செஞ்சு இந்த வழியாக வராதிங்க. மேலே ஏறணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா வந்து சின்ன பாறை ஒன்று வந்து உருண்டு விழுந்தால் கூட அப்படியே எல்லா பாறையும் விழுகிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நான் தான் தப்பாக வரேனே, தப்பாக வரேனான்றது தெரில. சரி ஓகே, மேலே படி போகிற மாதிரி தான் இருக்குது. இருங்க காட்டுறேன். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரியுது பாருங்கள், மேலே திரும்ப படி கண்டினியூ ஆகிற மாதிரி. ஆக்சுவலாக அந்த பையை தூக்கிட்டு போக முடியல, அதான் கீழே வச்சிட்டேன். அப்படியே கீழே இறங்கும்போது வந்து எடுத்துக்கலான்ட்டு. யாரும் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டயத்தில். மேலே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்து கீழே வந்து நம்ம பை எடுத்துக்கலாம். அங்கே இருக்குது பாருங்கள் நம்ம பை. இப்படி வருது படி, இப்படி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போகிற மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மரம் வந்து இந்த பாறையை அப்படியே தாங்கி நிற்கிதுங்க. எனக்கே பயமாக இருக்குது விழுந்துருமான்ட்டு. அப்படியே நேராக விழுந்தா என்ன ஆகும்? இந்த மரம் இவ்வளோ பெரிய பாறையை தாங்கி நிற்கிது. அதிசயமாக இருக்குல்ல? ரொம்ப கஷ்டங்க. ஏறி வர்றது சரியான கஷ்டம். இன்னும் இருக்குன்றாங்க. அதாவது மேலே இருந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. அப்போ தான் நினச்சேன், சரி ஓகே நம்ம கரெக்டான வழியில் தான் ஏறி போயிட்டுருக்கோன்ட்டு. இந்த வழியாக தான் வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரோ இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு பாதி தூரம் இருக்குது மேலே ஏற வேண்டியது, நீங்கள் பாதி தூரம் தான் ஏறி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, பாதி தூரம் தான் ஏறி வந்திருக்கேன், நான் இதுக்கே எப்படி இழைக்குது? தயவு செஞ்சு வரன்றவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. ரொம்ப வழுக்குது, பாறை வேறு ரொம்ப வழுக்குது. அதே மாதிரி வந்து ஒரு நிலையாக இல்லை, பார்த்து தான் மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. வரணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு வாங்க. இந்த கீழே இருக்குல்லங்க ஒரு பாறை சின்னதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
அந்த பாறை தான் வந்து கீழே தாங்கி இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வழியாக மேலே வந்து அப்படியே மேலே போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா படி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, இப்படி தான் இருக்குது. பார்த்து தான் ஏறணும். அப்படியே மேலே ஏறி அப்படியே உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு ரைட் சைடு போவேணான்னாரு வந்தவர். லெஃப்ட் சைடு போங்கன்னாரு. லெஃப்ட் சைடு போனால் குளம் இருக்குன்னாரு. அந்த குளத்தில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்ன ஹிஸ்ட்ரின்னு தெரிஞ்சுக்கிட்டு குகை இருந்தால் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து குடிக்கிற தண்ணி இருந்தால் அப்படியே பிடிச்சிட்டு லைட்டாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே நம்ம கீழே சேம் இதே ரூட் வழியாக அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். படி பார்த்திங்கன்னா இப்படி போகுது நேராக. அந்த வழியாக தான் வந்தோம். ஆனால் படுத்துக்கிட்டே ஏறி தான் வந்தேன். அந்த வழியாக படுத்துக்கிட்டே ஏறி தான் வர்ற மாதிரி இருக்குது. இப்படி போயிட்டு இப்போ நேராக மேலே போகணும். அந்த குளம் எந்த குளம் தெரியுதா? நேற்று பார்த்தோம் இல்லைங்க, அதே குளம் தான். கீழே இருந்து காமிச்சிருப்பேன். இந்த வழியாக நம்ம மேலே வந்தோம். அப்படியே பாதை இப்படி போகுது. நிறைய இடத்துல ஓம் அண்டு ஓம் நமச்சிவாயன்னு போட்டிருந்துச்சு. அப்படியே நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போகலாம். குளம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. குளம் இருந்தால் தண்ணி பிடிக்கலாம். செம்மையாக இறைக்குதுங்க. ஆனால் பார்த்து வாங்க. வர்றதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே வாங்க. மகாதீபம் செல்லும் வழி. செம்ம அமைதியாக இருக்கு. ஆனால் நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு லவுடாக கேட்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அமைதியாக இருக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏதோ சம்திங் காட்டுத்தீ ஏதோ ஆயிருக்கும் போல். ஃபுல்லாக எரிஞ்சு தாங்க இருக்குது. கீழே வரைக்கும் எல்லா செடியும் மேக்ஸிமம் 80% எரிஞ்சு தான் இருக்குது. இங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே ஏதோ எரியிற சவுண்டு மாதிரி கேட்குது. இங்கே ஒரு சைடு ஒரு வழி போகுது. எந்த பக்கம் போகிறது? அங்கே எரியுது பார்த்தீங்களா? புகை வருது. ஆக்சுவலாக அங்கே போக வேணாம், நம்ம இப்படியே போவோம். ரொம்ப பயமுறுத்துறீங்களே. ஓம் மகா சிவாய. டேர்ன் த ரைட் சைடு அப்படின்றாங்க. போய் பார்ப்போம். ஆக்சுவலாக மேலே ஏறுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கீழே இறங்குறது செம்ம ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த குகை தான் சொன்னாங்களான்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வியூ. இங்கே இன்னும் காதல் காவியங்கள் அப்போல்லாம் ஒன்றும் எழுதலை. நல்ல வேலை இதாச்சும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் என்ன வாட்டர் கேன்ஸ் அது இதுன்னு நிறைய கிடக்கு. ரைட் சைடு போகணுமா? என்னங்க இன்னும் ஏறணுமா? ஆமாங்க, இன்னும் ஏறணும். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு வந்து எரியிற சவுண்டு கேட்குது. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எரியிற பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த அங்கே எரியுது. அப்படியே நம்ம மேலே போக வேண்டியதான். மேலே என்ன இருக்கு? எங்க ஒன்றுமே இல்லைங்க. மேலே ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. ப்ரோ பக்கத்தில் ஏதோ குகை இருக்குன்னாங்க. கீழே இருந்துச்சு ப்ரோ. கீழேயா? ஓகே ஓகே. நானும் மேலே போட்டு பார்த்துட்டு போட்டை காணும். ஓ இதாங்க மேலே செம்ம அவுட். வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. பார்க்குறீங்களா?
அப்படியே எல்லா மலையும் தெரியுது பாருங்க. சுற்றி இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா மலையும் தெரியுது. கீழே எரியுது பாருங்க, அங்கே எரியுது, இந்த பக்கமும் எரியுது. ஒரு வழியாக மேலே வந்துட்டோங்க. செம்மையாக இலக்குது. ஆனால் வந்து என்ன, இறங்குறது ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. என்ன ப்ரோ பின்னாடி இப்படி ஏறிட்டீங்களே அசால்ட்டா. நல்லா இருக்கும் ப்ரோ. கீழே நல்லா இருக்குமா ப்ரோ? ஹைட் என்ன இருக்குப்பா. கீழே இறங்கலாம் நினைக்கிறேன் ப்ரோ. வேணாம் ப்ரோ, தேவையில்லாமல் இருக்காதீங்க. வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. இந்த குகை வந்து கீழே எப்படி போகணுமா அந்த சைடு? குகையா இருக்கான்னு தெரியல, என்னன்னு தெரியல. குகை மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு 4-5 குகை இருக்கும். ஆனதெல்லாம் ஒரே ஒரு குகையில் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குகைலாம் தெரியல ப்ரோ, சின்ன சின்னதாக 2 இருந்துச்சு வரும்போது பார்த்தேன். அப்படியா? போகும்போது எனக்கு காட்டுறீங்களா? யூடியூபர்னா அதான். ஆமாம், அதான் காட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த போய் கொஞ்சம் சிட்டி சைடாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா? ஒரு வழியாக வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஃபுல்லாக ஒரு சுத்தமாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வந்து கிருஷ்ணகிரியே தெரியும் போல். அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. எல்லா மலையும் தெரியுது. பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா மலையும் அப்படியே தெரியுது. அப்படியே நம்ம மேலே வந்துக்கிட்டு இருந்தோம். டர்வின் ப்ரோ வந்து நம்மளுக்கு இங்கே இவ்வளோ மேலே வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காரு. ஹாய் ப்ரோ. சரி, ஓகே, பார்ப்போமா? கீழே போவோமா? கீழே போகலாம் ப்ரோ. கீழே போயிட்டு அவருக்கு ஏதோ 2 குகை தெரியுமா, அந்த குகையை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே போயிட்டு தண்ணி இருக்குன்னாங்க, அதை நம்பி தான் வந்தோம். பார்த்தா வெயிலாக இருக்குது. சரி, ஓகே ப்ரோ, போயிட்டே இருக்கலாம். வாங்க ப்ரோ. பார்த்து தான் இறங்கணும் போல். இதுவே எப்படின்னா இந்த கீழே கல்லுகள்லாம் இருக்கே. அவ்வளோதான். அவர் வந்து சின்ன வயசுல ஏறிட்டு இருந்தார், இப்போ வயசாயிடுச்சு ஏற முடியலன்றாரா? போயிட்டு வர சரகடிக்கு உட்காந்துட்டாரு அவரு. ஆனால் எல்லாமே எரிஞ்சிருக்கு. ஏன் எரிக்கிறாங்க? ஒன்று நம்ம இஷ்டே போட்டிருப்பாங்க. ஓ, அப்படின்னா அங்கே மேனுவலாக இருக்கிறது வந்து இதாக இருக்கும். ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருப்பாங்க ப்ரோ நிறைய இடத்துல. எது ப்ரோ? ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்போ இங்கெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குன்னு வைங்க, கீழே ஒரு இடத்துல இருந்து பிடிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆப்போசிட்டில் எரிக்க ஆரம்பித்தா அணைஞ்சிரும்ன்ட்டு. ஓ, சரி. கீழே ஃபுல்லாக எரிஞ்சிட்டு வராது, எல்லாமே எரியாது. எரிஞ்சால் மொத்தமாக எரிஞ்சிடும். நம்ம பாதி எரிச்சு விட்டோம்னா பாதியாக எரியும். ஓ, செம்மையாக வழுக்குது ப்ரோ. தனியாக இறங்கணுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ? மழை டைம்ல ஏறணும், ரைஸ்ல ஏறணும். ஐயோ, வழுக்குமே. கிளைமேட் நல்லா இருக்கும் ப்ரோ. மேலே கிளைமேட் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வலி விட்டுருல பாரு. ஒரேடியாக வலி விட்டுருச்சுன்னா முடிஞ்சுச்சு. ஜாலியாக போகிறதா? ஜாலியாக போகிறதா? அப்புறம் பேச்சு இதுக்கு இருக்கிறது ஒரு லைஃபு அப்படின்னு சொல்லி இது சாகிற வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் செத்தோன்னா என்ன ப்ரோ பார்க்குறீங்க? கீழே ஒன்று போகுது ப்ரோ. இதுக்கு கீழே தான் கோகையா? இதுக்கு கீழே ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு பாருங்க, மேலே இருக்காது. லோக்கல் பீரியடே தெரியும்.
இறங்கும்போது 2 தான் பார்த்தேன். இல்லை கேட்டுங்களா அண்ணாட்ட உள்ளே போக முடியல, குனிஞ்சு தான் போகணும் போல. வாங்க போகலாம். போய் பார்ப்போன்றீங்களா? வாங்க. எப்பா நல்லா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் க்ளீனாக இருந்ததுன்னு கேம்ப் ஃபயரை வச்சு ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம். எங்கேயும் சாக்கு போட்டிருக்காங்க. ஏய், எங்கே போனாலும் நம்ம மக்களை இதில் அடிச்சுக்க முடியாது போல. இதில் அடிச்சுக்க முடியாது போல. நம்ம அதெல்லாம் எங்கே போனாலும் சரக்கு தான். சரி ப்ரோ, இப்படியே உட்காந்துட முடியாது. வாங்க அப்படியே கீழே இறங்குவோம். வாங்க. இது ஒரு குகை, அப்புறம் அது ஒரு குகையா? நல்லா இருக்குப்பா, குகை நல்லா இருக்கு. ஏதோ குளம் இருக்குன்னாங்க, குளத்தை நம்பி தண்ணி இன்னி குடிச்சிட்டு கீழே இருக்கலாம் பார்த்தா நான் சிப்ஸ் எல்லாம் கீழே கிடக்கும்போது சரி பொட்டி கடை மேலே இருக்கும் போல. எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்களே. சரி ஓகே ப்ரோ, அந்த அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இங்கே மேலே ஏறும்போது ஈஸியாக இருந்துச்சு, கீழே இறங்கும்போது ஒரு மாதிரி இருக்கே. இங்கேயா உள்ள போதா? ஆமாம் ப்ரோ தேவலாம் ரிஸ்க் அடிக்காதீங்க ப்ரோ, வாங்க கீழே இறங்கிடலாம். தரமாக இருக்கா? என்ன ப்ரோ உள்ளே போகுது? நம்பி வரேன். ஏய் ஓ, இதுக்கு மேலே தான் இருந்ததா நம்ம அந்த மேலே பார்த்தது? ப்ரோ எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸா? தங்குவார் கிளியுதுன்றீங்களா? ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் மேலே அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் விழுந்துடுற மாதிரி இருக்கு, விழுந்துருமோன்ற மாதிரி பயம் இருக்கு. எங்கே வந்து நிப்பாட்டிகிட்டு இருக்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் செம்மையாக வேர்க்குது. ஏறும்போது வேர்க்குது, இறங்கும்போது வேர்க்குது. இறங்கும்போது பரவாயில்ல, கொஞ்சம் கூலிங்காக இருக்குல்ல உள்ள. மேலே கூலிங்காக இருந்துச்சு ஒரு இடத்துல. அப்படியா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கீழே இறங்குவோம். சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ இறங்குறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அதுவும் பை வச்சுட்டு வேற கொஞ்சம் தூரம், 2 கிலோமீட்டரா? சரியான ரிஸ்க்கு மேலே ஏறுறது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. உங்களுக்கு ஜாலியாக ஏறீங்களே, ஜாலியாக ஏறுறீங்க. அந்த கஷ்டம் எல்லாமே மறந்துடும். கஷ்டப்பட்டு நம்ம டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி குடிக்கணும், அது எதுவுமே தெரியாது. மேலே போயிட்டு அந்த வியூ பார்த்தோன்னே எனக்கே அப்பா என்னடா அவ்வளோ மழை. நான் முக்கால்வாசி ஏறினதுக்கு அப்புறம் படுத்துட்டு ப்ரோ, அங்கே படுத்துட்டு எந்திரிக்கவே இல்லை, சுத்தமாக முடியல. அதுவே மேலே ஏறிட்டு ஃபுல்லாக ஏறிட்டுக்கா இருக்கேன், எனக்கே தெரியல. அப்பா ஒரு வழியாக இறங்கியாச்சுங்க மேலேருந்து. இனிமே வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரியான இலைக்குது ஒன்று. இன்னொன்று வந்து குளம் இருந்துச்சுன்னாங்க, அதை நம்பி தான் ஏறணும். ஒரு வழியாக ஒரு கடைக்கு வந்துட்டோம். 7 போய் இல்லைனா தண்ணி ஏதாவது குடித்தாலும் சரி வரும். இல்லை ப்ரோ, நோடு வாங்கிக்கலாம். ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். ப்ரோ வந்து வாட்டர் கேன் வாங்கி கொடுத்தாரு. டர்பின் ப்ரோ எப்படி ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? முட்டி கலண்டுருச்சு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் வந்து இதுக்கப்புறம் இந்த மலைக்கு வர்றவங்க, கிருஷ்ணகிரி பக்கத்தில் இந்த மலைக்கு வர்றவங்க
நல்லா யோசனை பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ரொம்ப வழுக்குது. இன்னொரு நிறைய பாறைகள் இருக்குது. வேறு இப்போ கஷ்டப்பட்டு தான் ஏறணுன்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு வாங்க.